நந்தினி. எப்பா நீங்க எங்க வேலை எதுவும் வந்தீங்களா? இல்லை, இப்போவாச்சும் பேசணும்னு தோணுச்சா? எப்பா ஏன்ப்பா எதுக்கு பேச மாட்டேங்க? ஃபோன்லேயுமா பேசக்கூடாது? ஃபோனில் பேசுகிறதா இருந்தால் தான் நான் வீட்டுக்கே வருவேனே. உங்களுக்கு தெரியாதா? மாமா ஒரே சண்டை பேசக்கூடாது. நான் தெரிஞ்சது தானேப்பா, விடுங்கப்பா. இங்கே என்னப்பா வந்தீங்க இந்நேரம்? எங்கேயும் ஊருக்கு போறியாமலாம் சுற்றி பார்க்க? அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்போ உங்களுக்கு யார் சொன்னா? ஏன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தா எங்கேயோ ஊருக்கு போகிறான்ட்டு. அதான் அப்புறம் சுதாட்ட கேட்டேன். அதான் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வரவே முடியாது, நீயும் வர மாட்டக்க. சரி போக சொல்லிட்டானாக்கும் அவன்கிட்ட கேட்டே இல்லையா? எங்கே உடனே விட்டுரும். நான் அழுது சம்மதம் வாங்கியிருக்கேன். அவனை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டானாக்கும். மாமா எங்கே விட வந்துச்சு? மச்சான் தான் வந்து விட்டுட்டு போச்சு. மாமா தான் ஊருக்கு போயிடலாம். பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமாம் வந்துச்சு. ஒரு வாரம் இங்கே தான் இருந்துச்சு. ஒரு 2 நாள் ஆயிட்டேன். ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சு அவன் போயிட்டானா விடாம? இல்லைப்பா, மாமா வந்த பிறகு தான் நானே சொன்னேன் டூருக்கு போகிறேன்னு. மாமா ஃபாரின் போகுது, அதை சொல்லிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு தான் வந்துச்சு. விளையாட்டு போகிறானா என்ன? தெரில, அண்ணன் மாமா எல்லாரும் தான் போகிறவன். வாஸ் கூப்பிட்டாங்களாம். போயிட்டு போகிறானா? தெரில, அப்படியே அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன்ட்டு சொன்னாவ. சிவனனையும் எப்போ வராவன்னு தெரில. ஏன் பேத்திங்க அவளையும் பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்படியாப்பா? ஐயோ, நான் அவளை கொண்டு வரலப்பா. அவள் வீட்டிலலாம் இருக்கான். கொண்டு வந்துட்டு திருப்பி அனுப்பிவிட்டு அழுவான். அது மாமானா பரவாயில்ல, மாமா கூட போயிடுவா. மச்சம் கூட போக மாட்டால. மாமா நீ கொண்டு போய் சமாளிச்சுக்கிட மாட்டே தனியா, அதனால் பாப்பாவுக்கு ஒத்துக்காத, நீ விட்டுட்டு போ அப்படி சொல்லிட்டு. இருந்துக்கிடுவாளாமாவா? இப்போ இருந்துக்கிடுவாள்லாம், பக முழுசாக இருக்க தான் செய்தான். இப்போ பையமணி சமயமணி வேறு இருக்காங்கல்லாம். பகல்லாம் இருந்துக்கிட்டுதான், நைட்டு ஒன்று தேடுவாளாமா. அவனும் இல்லைங்க. மாமா தான் கவலையே வேண்டாம் பாப்பா. எப்படா பாட்டுக்கு இருந்துக்கிடுவாள? மாமாவும் இருக்க முடியலல்லாம். போக வேண்டியது இருக்கு. பிறகு என்னச்சு? கூட யாராச்சும் கூட்டு போக வேண்டியதானே? அங்கே யார் வர்ற மாதிரி இருக்கா? பெரிய யாராச்சும் கூட்டு போனானே? மாமா விடாதுப்பா. சரி, என்னம்மா செலவுக்கு வச்சுக்க. இப்போ இதுக்காக தான் வந்தியலாம். என்ன வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க, நான் நிறையவே வச்சுருக்கேன். சரிம்மா, நீ படிக்கும் போது தான் போகலை, இப்போ போகிறலாம். இது ஆசைப்பட்டா வாங்கிக்க, போ வச்சுக்க. இப்போ அடிக்கும்போது போகணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு. உங்கள் மருமகன் தான் விட முடியலன்ட்டு. இப்போ உங்கள் மருமகனை பற்றி தான் தெரியுமில்ல. தந்துருக்குப்பா செலவுக்கு, நான் வச்சுருக்கேன். ஆமாம், தந்துருக்கதே முதல்ல செலவு பண்ணேன்னு தெரில. இப்போ வச்சுக்காங்கப்பா. தேன் எதுவும் டூருக்கு போனான்னா கொடுக்கறதுக்கு அவங்க வச்சுக்காங்க. ஏன் நான் தந்தா நீ வாங்க மாட்டேன்? இதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட தானப்பா வாங்கினேன். ஏன்ப்பா? சரி, ஒரு 500 மட்டும் தந்துட்டு போங்க. அவன் திட்டுவான் நினைக்கியா? அவன்கிட்ட ஏன் சொல்லுத? சொல்ல மாட்டேப்பா. இதுதான் நான் நிறைய வாங்குவேன், செலவு பண்ணுவேன், உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தான் தாரேன், செலவு பண்ணிக்க, வாங்கிக்க. ஏப்பா 500 மட்டும் தந்துட்டு போங்கப்பா, அப்புறம் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். இப்போ நான் இப்போ வேலைக்கு வரேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதாப்பா? இருந்தாலும் எங்கள் அப்பா காசு. 500 மட்டும் தாங்கப்பா. சரி, நான் எடுத்துட்டேன். மேடம் கிளம்புமா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க. யார்? எல்லாரும் வந்தாச்சுலாம்? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சரி, ஓகே. எவ்வளோ நேரம் ஆகும்? தெரியல சார், ஆனால் வந்துடுவாங்க. கன்ஃபார்மாக வர்றாங்களா? எப்படி தெரியலன்னு சொல்கிறீங்க? கால் பண்ணி கேளுங்க. சார் நந்தினி வீட்டிலேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. நந்தினி ஃபோன் உடஞ்சிருச்சு, அதான் யாரோ கொண்டு வராங்க வேறு ஃபோனு. ஃபோன் உடஞ்சிருச்சா? என்னாச்சு நந்தினி? சார் சொல்லுங்கள் சார். என்னாச்சு? ஃபோன் உடஞ்சிட்டாமா? அப்படியா? ஏமா ஃபோனை உடஞ்சிட்டான்? ஆமாம் சார். ஆமாப்பா, கீழே விழுந்து உடஞ்சிட்டு. ஃபோன் இல்லாமல போகிறேன். ஃபோன் எடுக்கணும்ப்பா, இப்போ பைசா போட்டிருக்கு, எடுத்துகிட்டு தான் போகணும். இது யாருமா? இப்போ அதான் எங்கள் மேனேஜர். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. நீ எப்படி இருக்கீங்க? நந்தினி அதிகமாக டூருக்கு போகலை, பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஐயா. சரி சரி, கவலைப்படாதீங்க. நந்தினி பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு விட்டுருவோம். சரியா, அவளுக்கு எதுவும் தேவைன்னா வாங்கி கொடுங்க ஐயா. அவள் இறங்கி போய்க்கிட மாட்டா, எங்கேயும் போய் பழக்கம் இல்லை. இப்போ நீங்கள் சும்மா இருங்கப்பா. ஓகே சார், டென்ஷனை வந்துங்க. ஏன்னா எதாவது வாங்கி கொடுத்துடலாம். அவள் எதிர்பார்க்காததே இந்த தடவை நான் கொடுக்குறதுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன். இல்லை ஃபோன் எடுத்துட்டு போட்டாமா? இப்போ வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன், சும்மா இருங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா, நேரம். சரிம்மா, போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போவேன்னு பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. ஹாய் மேனி. சரி, நீ எங்கடாங்க? ஊருக்கு தானடா போகிறேன். மச்சான் என்ன மச்சான் திருப்பி வந்துருக்கீங்க? கூட வந்தாலும் அப்போதே சொல்லிருக்கலாம் ஃபோன் இல்லைன்னு. ஏன் மச்சான் அப்போ ஃபோன் இருந்துச்சு? அப்போ அதுக்கப்புறம் தான் உடஞ்சி போச்சா? மச்சான் யார் சொன்னா? மேனி உடஞ்சி போச்சா இல்லை நீங்களே உடச்சிங்களா? இதை பார்த்தா இப்படி தான் தெரியுது. ஏக்கு அப்படி கேட்க சொல்லுடா. ஏக்கு அப்படி கேட்ட கேட்க கோவப்படக்கூடாது. முதல்ல சொல்லு. அண்ணங்கிட்ட செலவிட்டில சட்டை மட்டும் போட வச்சுட்டு. ஏக்கு அப்படி கேட்க? நான் நினைக்கேன் நீங்கள் ஏதாச்சும் சொல்லியிருப்பிய, அண்ணன் வேண்டான்ருப்பான், நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருப்பிய, ஏதாச்சும் சொல்லியிருப்பான், நீங்கள் கோவத்தில் மட்டும் உடச்சிருப்பிய. அப்போ சரிதான் போல. சும்மா இருடா. ஏக்கு வந்தாலே சொல்லு. சரி, ஃபோனு உடஞ்சிருச்சுலாம், அதில் சிம் எடுத்திலாம், அதை என்கிட்ட தருவியலாம். மாட்டே எதுக்குடா? அண்ணன் வாங்கி கொண்டு வீட்டில் வைய அப்படின்னு, அவ்வளோதான். நந்திரிண்ணா, இந்த ஃபோனை வச்சுக்க. இது யார் ஃபோன் மச்சான்? சுதா ஃபோன் தான், வச்சுக்க. அக்கா ஃபோனையே வாங்கிட்டு வந்தியே? அப்புறம் அத்தை ஃபோன் நீ பேச முடியல மாப்பிள்ளட்ட, அதான் அக்கா ஃபோன் வச்சுட்டு வந்தேன். வச்சுக்கா. எங்கள் வர வீட்டில் தானே இருக்கேன்,
அதான் எல்லாரும் ஃபோன் இருக்க கூடாதுன்னு. மச்சான் அக்கா எங்கேயாட்டு வெளியே பண்ணாலும் திடீர்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் வேணும்ல. அதான் அத்தை ஃபோன் இருக்குல்ல, அதுலேருந்து பண்ணிக்கலாம். மாப்பிள்ளைட்ட அந்த ஃபோனில் பேச முடியல நீ. இப்போ இது யார் கொண்டு வரச்சுன்னா? மாப்பிள்ளை தான் ஃபோன் அடிச்சு கொண்டு கொடுங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் கொண்டு வந்தேன், வாங்கிக்கலாம். நான் புது ஃபோனில் கேட்டேன், பைசா கேட்டேன் எடுத்துகிட்டு போகிறேன்னு. உங்களாட்டு வந்து எடுத்துருச்சு சொல்லியிருக்கலாம்ல. சரி இப்போ அவசரத்துக்கு கிளம்பல, நேரம் ஆகிக்கலாம், கொண்டு போ, வந்த பிறகு பார்த்துக்கலாம். மெயின் எப்போ அடிச்சிய அந்த கேட்டில மறுபடி? ஆமாடா உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டேன், புது ஃபோன் வேணும் எனக்கு, ரியாட்ட பேச சொல்லியிருக்கு, ஞாபகம் இல்லை. அது சொன்னேன்னா மூச்சே விடலடா ஃபோனை வச்சுட்டு. சரி போயிட்டு வாங்க, வந்தவரை பார்த்துக்குவோம். வரையாடா நீ? அதிலே கூப்பிடாம இப்போ கூப்பிடுதியா? கூப்பிட்டா மட்டும் உங்கள் அண்ணன் விட்டுருமா? நானே அழுது தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். சரி போயிட்டு வாங்க மெனி, வேற நம்ம எல்லாரும் போவோம். சரி நன்றி, பார்த்து பத்திரமா போயிட்டு வேணா, ஃபோன் அடிமா. சரி மச்சான். சுனிலே உங்கள் அண்ணன் போனால் பத்திரமா பார்த்துக்கூடா. ஏற்கனவே நான் தான் மெனி பார்த்துட்ருக்கேன். எங்கள் அண்ணன் பிள்ளை இல்லை, நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன். யாசு வேற கிடக்கான், சமாளிக்க முடியாத மெனி. சமாளிடா. நீங்கள் எல்லாம் மெனி போர் அடிக்குங்களா? இப்போ யாசும் பாப்பா இருக்கவளா, போரே அடிக்காது, நல்லா ஜாலியாக இருக்கும். நீங்கள் போயிட்டாங்க. சரிடா. சரி ரஜினி கிளம்புமா, மேடம் கிளம்புமா. சரிங்க சார், கிளம்பா. சரி சுனிலே போயிட்டாரா? மச்சான் போயிட்டாரு. இப்போ வரப்பா. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேன். பாய் மெனி, என்ஜாய் பண்ணிட்டாங்க. சரி வெண்ணில் இருங்க, திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? வெண்ணில் உள்ள ரூமில் இருக்கா? ரூமில் தான் இருக்குது. மேடம் உங்களுக்கு? உள்ளதான் சார் இருக்குது. நான் வெளியே நிற்கணும் தான் பார்க்க வந்தேன், எடுத்துகிட்டு வரேன் சார். சரி உள்ள இருக்கவங்களே சீக்கிரம் வர சொல்லுங்க, நேரம் ஆயிட்டலாம். அப்புறம் எது வேணும்னா சொல்லுங்க, போகும்போது வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே சார். இதுல உனக்கு எதுவும் தேவைன்னா சொல்லுண்ணா. ஓகே சார். டாடி, சொல்லுங்க. உங்களை யாரையாச்சும் ஒருத்தவங்களை இங்கே ஒர்க் பண்ண சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். என்னாச்சு? இந்த சப்போர்ட்டாக இருக்கணும் தான். அப்புறம் அங்கே உள்ளது இவனால நம்பி தான் ஓடுது. நீ இங்கே இருக்க சொன்னா அங்கே யாருப்பா? சரி 3 பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஆளாக இங்கே இருக்க சொல்லுங்கள். அவனுக்கு வாலிப பசங்களா இங்கே இருக்க சொல்றதுக்கு? அவனுக்கு அங்கே இருந்துட்டே ஊருக்கு 10 மட்டும் போவானுங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, முன்னே எடுத்துக்கோங்க. 3 பேரும் ஒரே ஃபேமிலி தானே, ஒன்றா தானே ரன் பண்ணுறாங்க. 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்க மாட்டாங்களா? அப்போ வேணால் போயிட்டு வர சொல்லுங்க டாடி. 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 1 மந்த்ஸ் கொடுப்போம். அது நடக்காதுமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவனு டெல்லிக்கே வர மாட்டானுவா 2 பேரும். அதுவுமே அவன் சொன்னாதான் இவனு 2 பேரும் எவனும் வருவானுவன். டெல்லிக்கே அவனால தாங்கணும் மாற்றி மாற்றி. நீங்கள் சொன்னால் யார் கேட்பா டாடி? அவங்கள்ட்ட சொல்லுங்கள். கேட்குறது எல்லானாலும் கேட்பானுவேன், முனின்னு கேட்பானுவேன். ஆனால் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக சொன்னால் தான் யோசிப்பானுவேன். அங்கேயே எவ்வளோ வேலை கொடுத்தாலும் எவ்வளோ அர்ஜென்ட்டாக கொடுத்தாலும் உடனே க்ளீனாக முடிப்பானுவேன். அதெல்லாம் க்ளீனாக செய்வானுவேன். ஆனால் வேற இடத்துக்கு கூப்பிட்ட மட்டும் போக மாட்டாங்க. இப்போ வந்திருக்காங்கடா டாடி. இதுக்கே அவனால நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவனை எங்கே வரணுன்னு? டாடி ப்ளீஸ் டாடி, ஒருத்தவங்களும் விட்டுட்டு போங்க, ஒரு 6 மந்த்ஸ் காட்டுவோம். நான் சொன்ன கோவப்படுவானு நீனே கேள், ஏன் இருக்கானு. டேய் என் பொண்ணு ஏதோ கேட்கடா, பதில் சொல்லுங்க. என்ன மேடம் கேளுங்க. என்னாச்சு மேடம், கேட்க வேண்டியதானே? இல்லை டேடிட்ட சொல்லி கேட்கலான்னு தான். டேடிக்கு தான் தெரியும் உங்களை பற்றி, அதான். என்ன சார் சொல்லுங்க. இல்லை நானே சொல்கிறேன். இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க இங்கே ஸ்டே பண்ண முடியுமா, இங்கே ஒர்க் பண்ண முடியுமா என் கூட? இல்லை நானும் மந்த்லி 1 டைம் அங்கே வர வேண்டியது இருக்கலாம். இங்கே கொஞ்சம் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். டேடிக்கு உங்கள் மேலே தான் நம்பிக்கை, அதான் நீங்களும் ஒரு ஆள் இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் மேடம், இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் யாரும் அப்படி இல்லையா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் உங்களுக்கு தெரியும் அங்கே உள்ளதை பற்றி, அதனால தான் நான் சொல்கிறேன். நானும் வந்துட்டு ரிட்டர்ன் வர வேண்டியது இருக்குல்ல, அம்மா வேறு வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு யோசித்தேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நானே அங்கேருந்து இங்கே வந்து மாதக்கணக்காக இருக்குது. காரணம் என்ன, அவனு இருக்கானுன்னு தைரியம் தான். அதான் பாஸ் வர்றாங்க, அதான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பெற என்ன. பற்றி அவனை சொன்ன கேட்பானு கேட்க மாட்டானு. அவனும் எங்கே இருக்க போகிறானு, இருக்க மாட்டானு. இது மேடம் கேட்ட மாதிரி தெரியலையே உங்கள் பிளானா? இப்போ யார் எங்கே மாட்டி விடலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒன்றா தான்டா, நீ தான் இங்கே இருக்கணும், இரு. சார் டென்ஷன் படுத்தாதீங்க சொல்லியாச்சு. ஆமாம் இவனை தான் சார் இங்கே வைங்க, இவன் சரியில்லை, இவன் இங்கே இருக்கட்டும். இப்போ ஏகே மாட்டேன், அவனை சண்டை எடுத்துட்ருக்கேன். ஒன்றா தான் சொல்லியிருப்பேன், பவிக்காக அவன் நீ தப்பிச்சிட்டேன். சார் துறைய இருக்க சொல்லுங்க, அவன் இருப்பான். வாங்கி கட்டிட்டு அதை கை வாக்கில் தான் இருக்க, ஓடிடுச்சு. சார் இப்போ என்ன சார் அவசியம்? அதுக்குலடா அடிக்கடி நானும் வர வேண்டியதாக இருக்கு. அதான் அவ யோசிக்க. நீங்கள் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நானும் அடிக்கடி வராண்டான் அலையாண்டான்னு யோசிக்க, வேற ஒன்றும் இல்லை. அவனும் வேற அவ அம்மா பார்க்கணுன்ட்டு வரலாம், அதுக்காகவே சொல்லுதான்.
இப்போ அவனுக்கு 2 பேரும் ஒய்ஃப்னா பரவாயில்ல, இங்கே தான் இருக்காங்க, விட்டுட்டு வர முடியாது. உன் ஒய்ஃப் ஊரில் தான்டா வேலை பார்க்கா, நீ ஊரில் தானே போய் பார்த்துட்டு வர. நீ 6 மாதம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் ஊருக்கு போயிட்டு வாங்க. வாசமாக சிக்கிட்டே இருமாடு. இதுக்கு தான் பிளானா என்னை இங்கே கழட்டி விட்டு போகலான்னு இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்களா? பிளான் இல்லைடா, சும்மா தான் கூப்பிட்டு வந்தேன். என் பொண்ணு தான் கேட்க ஆகிப்பான். ஆனால் சுட்டு சரிதானடா. அவன் முன்னாடி இப்போ மாசமாக இருக்கா, சரி அவனை இங்கே வைக்க முடியாதுல்ல பாவம். அவனும் அவன் முன்னாடி இங்கே இருக்கா, வேற வேணடா. உன் முன்னாடி தான் ஊரில் வேலை பார்க்க, நீ மும்பையில் இருக்க. மும்பையில் இருக்கிறதா நீ இங்கே இருந்துட்டு பையன். ரொம்ப நல்லது. எவ்வளோ பற்றி தெரிஞ்சா சார் பேசுகிறீங்க அப்படி? அப்போ நினச்சோடனே கூப்பிடுவா, போய் ஆகணும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆடிடுவா. மன பண்ணாட்டியும் சரி பாலா பண்ணாட்டியும் சரி, நான் சொன்னால் அழகாக கேட்க அந்த 2 பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிடும். இன்னும் நான் கட்டிட்டு வந்திருக்க பாருங்க, அதுக்கிட்ட சொல்லி பாருங்க. ஏய், உன் மாமா பொண்ணு தாண்டா, நீ லவ் பண்ணி தாண்டா கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏன் கேட்க மாட்டா? அதைத்தான் சார் சொல்லுதேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்னா அதான் இப்போ பெரிய பிரச்சனையே. சொன்னால் கேட்க மாட்டான், அடங்கவே மாட்டான். அவள் ஊரில் போய் எதுக்கு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிங்க? அவள் கூப்பிட்டோடனே நான் போயிடுவேன்ட்டு தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிடுவா பாம்பையில். 6 மாதம் இருந்துட்டு வாடா, இவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவா. நீ கன்ஃபார்மாக பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கிய. என்னை மட்டும் கூப்பிட்டு வந்தால் சந்தேகப்படுவேன்ட்டு உன்னையும் சேர்த்து பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா என்னை கழட்டி விட்டு போகணும். அவளுக்கும் இப்போ தானடா புதுசுலாம் தெரிய மாட்டேக்கு. நானும் அடிக்கடி வர வேண்டியது இருக்கலாடா, கஷ்டமாக இருக்கலாடா. அதுக்கு தான் நீ இருந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி விட்டுட்டு வாடா. வசமாக தான் நான் சிக்கிட்டேன். நீ கேடா தோழி உடிச்சு விட வேண்டியது. சொல்லுங்க அவன் தங்கச்சி லட்சணத்தை. சார் நான் சொன்ன கேட்க மாட்டாங்க. நேற்று வேற அவட்ட விளையாண்டுட்டு இருந்தேன் ஏற்பாடு, இங்கே வேலை பார்க்க போகிறாரு. ஆமாடா, அது வேற நேற்று விளையாட்டுக்க பேசிடுச்சு. நீ இருந்துட்டு வாயேன், இரு 6 மாதம் இருந்துட்டு வா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் குழந்தைகிட்ட சொல்லு, அவள் சரிஞ்சோன்னா நான் இருக்கேன். இருந்து கிழிச்சிருவேன் அந்த நீ தெரியுதில்ல, அவனை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. வேற என்ன கொண்டு விட பார்த்துக்கா. நான் பொட்டை பிள்ளையாடா ஏறும் மாடு. பொட்டை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாங்கிறதுலாம் இப்போ கணக்கு கிடையாது. ஒன்றை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது, அவ்வளோதான். நீ இப்போ அவனுக்கு எடுத்து கொடுக்க என்ன ஏறும் மாடு ஒன்றும் கூட பார்த்துக்கா. உங்களெல்லாம் தனியாக வச்சா தானே நீங்களாம் சரி வருவியே. நீங்கள் என்ன இப்படி தான் சொல்லிட்டு அழவி. மறுபடியும் டென்ஷன் படுத்தாத சொல்லியாச்சு. பின்ன என்னங்க ரொம்ப மிரட்டாத. நீ நாங்கள் இல்லாமல் இருந்துருவியா சொல்லு. நீ அன்னைக்கு மண்ணட்ட என்ன பேசுனா தனியாக போகணுன்னு சொன்னா, அப்போ போமா சொல்லு. நீ தனியாக இருக்கியா எங்களை விட்டுட்டு? சாவடிச்சிருவேன் 2 பேரையும். நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது சாருக்கு. இப்போ நீங்கள் மட்டும் எங்களை விட்டுட்டு இருக்க மாட்டீங்களோ? என்னடா என்னாச்சு? சார் உங்களுக்கு தெரிஞ்சது தானே சார், இன்னொன்று கல்யாணம் பண்ணி வச்சது அதை விட பெரிய தப்பாக போச்சு. பொண்டாட்டி மாதிரி பிரிஞ்சு கூட இருந்துருவானுவே, என்னையே விட்டுட்டு இருக்க மாட்டானுவேன். பைத்தியங்கள் 2ம் தங்கச்சிக்கு மேலே. கல்யாணம் முடிஞ்ச பிறகுமாடா? என்ன சார் செய்ய இவனுல? அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். அப்படி இருந்து என்னைய தான் தேர்தானுவேன். நைட்டு அப்போ நீங்களே ஒன்றா தானே படிக்கலாம். ஏன் சார் நீங்கள் வேற கேள்விப்படுத்துறீங்க? அதெல்லாம் அவனு பொண்டாட்டி கூட போயிடுவானு படுக்கு. டெய்லி என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும். உங்களுக்கு தெரியும்ல, டெல்லி வந்தாலும் காலைல மத்தியானம் நைட்டு 3 நேரம் அவனுக்கு கால் பண்ணி பேசிடணும். இல்லைன்னா அவனு அங்கே இருந்துக்கிட மாட்டானு. இப்போ எப்படா அவனை 2 பேரும் பொண்டாட்டிக்கிட்ட பேசணும்? சார் அவனுக்கு பொண்டாட்டிலாம் சந்தோஷமாக தான் பார்த்துக்குவானுவேன். என்ன தேவை அதெல்லாம் பேசுவானுவேன், வாங்கி கொடுப்பானுவேன். இருந்தாலும் ஏங்கிட்டையும் அவனை பேசி ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அப்போ இவங்க இன்னும் மாறல. திருந்த மடக்கானுவல. இவங்கிட்ட அன்னைக்கு சும்மா தான் சார் சொன்னேன், நாங்கள் தனியாக போகிறோம்னு. நான் பாலா எல்லாரும் உடனே அழுதுட்டோம். என்னடா சொல்ற? உங்களுக்கு தெரியும்ல சார் மனவை பற்றி. அதனால் அவனுக்கு டெய்லி என்கிட்ட பேசி ஆகணும், இல்லைன்னா அவன் கஷ்டப்படுவான். இன்னும் 2 பேரும் பொண்டாட்டியும் வருத்தப்பட மாட்டாங்களா, திட்ட மாட்டாங்களாடா? வாழ ஒய்ஃபுக்கு ஏற்கனவே தெரியும் எங்கள் 2 பேர்த்தை பற்றி. மன ஒய்ஃப் தான் புதுசு, ஆனால் அவள் கொஞ்சம் மெச்சூரான பொண்ணு, அதனால் அவள் புரிஞ்சுக்குவாள். அப்போ அவன்கிட்ட ரொம்ப சண்டை போட மாட்டாள். அவனுக்கு என்ன விருப்பமோ அதை அப்படியே விட்டுருவாள் சந்தோஷமாக. மனவை பற்றி எல்லாம் தெரியும் சார் அந்த பொண்ணுக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டினேன், எங்கள் வீட்டு பிள்ளைல மற்ற வீட்டு பிள்ளைங்கள மாதிரி கிடையாது. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எங்களை எதுவுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க, எங்கள் போக்கில் விட்டுருவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைடா. அப்போ ஆமாம் சார், நானே இதில் பெருமைப்படுவேன் எங்கள் வீட்டு பிள்ளைகளை பற்றி. சார் அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. எங்கள் கதையெல்லாம் பிறகு கேளுங்க. இப்போ அடுத்து என்ன சார், என்ன கிளம்பணும்? டே வந்து 1 வாரம் கூட ஆகல. என்ன சரி, எது ஒர்க்குன்னு சொன்ன மாதிரி இல்லை, எதுக்காக கூப்பிட்டுருந்தீங்க, என்ன விஷயம்? ஒர்க்கு சொல்கிறேன்டா, இது பொறுமையாக இரு. என்ன இங்கே நிற்க? நல்லா இருக்கலாம் ஏன்னு அதான் ஃபோட்டோ எடுத்துட்ருக்கேன். மாமா கால் பண்ணி பேசணும். அவங்க 2 பேரும் எங்க? அவங்க 2 பேரும் அங்கே போயிருக்காங்க. நீ தனியாக நிற்கல தான் அவங்க வந்து. தம்பி வேற உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. சரி இருங்க, மாமாட்ட 2 வார்த்தை பேசிட்டு போவோம். இந்த வேர்த்துட்டு பொழுக்க அவன் தங்கச்சிக்கு வேண்டா
நந்தினி ஏண்ணா எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? எங்கே இருக்க? சித்துவா கிளம்பியாச்சா? ஆமாம், இப்போ தான் வெளியே வந்தோம். நல்லா இருக்குல்ல? பேலஸ் வந்துட்டோம். நந்தினி எப்படி இருக்க? சாப்பிட்டியாண்ணா? நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். நீங்களாம் சாப்பிட்டீங்களாண்ணா? எங்கே இருக்கீங்க? ரூம்லையா ஆஃபீஸ்லையா? ஆஃபீஸ் தான் வந்திருக்கோம். நாங்கள் சாப்பிட்டோம். எப்படி போகுது? வெளியே போயிருக்கீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? பாருங்க எங்கே போயிருக்கேன்? பாருங்க, இடத்த பார்த்தா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அச்சோ, வேலைசா? ஆமாண்ணா. சரி சரி, நல்லா என்ஜாய் பண்ண. மாமாங்க என்னடா சின்ன பொண்ணு மாதிரி பேசுகிறான்? உங்கள் அக்கா பொண்ணாடா? இல்லை இங்கே போயிருக்காளா? அக்கா பொண்ணு இல்லை சார். வேற யாருடா? உங்கள் தங்கச்சா? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியடா? பிரியா இல்லை சார், நந்தினி. ஏன்னா மாமாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ. மாமா எங்கே மணி எவ்வளோ தரும்? ஏன் ஃபோன் தண்டி அடிச்சிருக்க? அப்புறம் கத்திட்டு இருக்க மாமா எங்க மாமாங்கன்னு பேசிட்டு இருக்கேன்னு உங்க அண்ணன் பேச வேண்டியதானே? அதனால உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதா? உங்கள் ஃபோன் தானே அடிச்சிருக்கேன், அண்ணன் பேசுதாம்மா, அதான் கேட்டேன். சரி சொல்லு, சாப்பிட்டியாண்ணே? எங்கே இருக்கேன்? ரூமில் தான் இருக்கிற, கிளம்பிட்டேன். நீ இப்போ அவ்வளோ நக்கல் பண்ணிட்டு இருக்கிய. இப்போ தானே அவள் காமிச்சிட்ருக்கேன் வெளியே போயிட்டோன்னு. நான் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஆமாம், நாங்கள் சாப்பிட்டோம், ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். தனியாக நின்று பேசிட்டு இருக்க? இல்லை மேடம் இருக்காங்க. நான் இங்கே வந்தவங்கள்ட்ட பேசலாம் போல தோணுச்சா, மேடம் வந்துட்டாங்க. சரி பேசிட்டு போவோம் அப்படின்னு நிற்கேன். உங்களுக்கு கால் பண்ணேன். நான் எங்கே நிற்க பாருங்கள், நல்லா இருக்கா? சரி, போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னது இதானா? ம், மாமா கண்டுபிடிச்சிட்டிங்க போங்க. சரி நான் இன்னொன்று நினச்சேன், அங்கே போயிட்டு அடிக்கட்டா? சரி, பாருங்க, ஃபோட்டோ எடுங்க, ஓகேவா? நம்ம ரெண்டே வந்திருக்கலாம். என்ன மாமா நீங்களும் வந்திருக்கலாம்ல? தோலையும் ஊற்றி போடுவேன். நான் தான் வந்தோடனே கூட்டு போகிறேன்னு சொன்னேன். நீ தானே வேண்டானே? நான் தனியாக தான் போவேன்னா கடை எனக்குண்ணே. நீங்கள் வந்த பிறகு என்ன கூப்பிட்டு போங்க ஒரு நாள், நம்ம ரெண்டே போவோம். இந்த போயிட்டு வந்துட்டு இனிமேல் இருக்கு நான் நம்ம கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஓ சரி, அது இருக்கட்டும். கொஞ்சம் கீழே இருக்கு. ட்ரெஸ்ஸை காட்டு. என்ன கேட்டுட்டு இருக்க ஏறமாடு? நீ அவட்ட வீடுல ஏறமாடு. வீடோ வேற எங்கேயோ நான் கேட்குற, வேற யார்ட்டையும் கேட்கல. என் பொண்டாட்டி தான் கேட்கேன். அமைதியாக இருந்துருங்க. மாமா நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? தெரியல, அப்புறம் என்னென்ன? ஏய் என்னடா கோபப்படுதான்? என்னாச்சு? டேய், ஏன் ஏறமாடு? ட்ரெஸ்ஸாக வீடு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஊருக்கு வந்துக்கலாம். 2 பேரும் வாயை மூடுங்கன்னு சொன்னேன் சார். ஒரு 5 நிமிஷம் டென்ஷன் ஆகாதீங்க சார், விடுங்க. சரி விடு, என்ஜாய் பண்ணிட்டு போகிறா, விடு. அந்த தங்கச்சிக்கு பதிலாக நீ வாங்கிறதா அமைதியாக இருந்துடும். ஏய்கடா கோபப்படுதான்? என்னாச்சு? சார், அவள் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அது இவனுக்கு பிடிக்காது மாடர்னாக ட்ரெஸ் பண்ணான். அவனுக்கு நீட்டாக பண்ணணும். அதுதான் இப்போ கோவப்படுதான். ஓட தண்ணி கேட்டுட்ருக்கேன். தெரியுதுல மாமா. எனக்கு தெரியுது, தெரியாம ஓட்ட கேட்டுட்ருக்குறேன். வீட்டில் இருக்கும்போது இப்படி பண்ணியா? மும்பையில் இருக்கும்போது இப்படி பண்ணியா? இல்லை வேலைக்கு போகும்போது இப்படி பண்ணியா? இப்போ என்ன புதுசாக இருக்குது? நம்ம டூர் போகிறோம்னா வேறு ஸ்டேட்டுக்கு, அதான் கொஞ்சம் மாடலாக ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால நம்ம ட்ரெயினில் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம்ல மாமா, அதுக்கு தான். நான் வேறு படிச்சிருக்கேன்னா, படித்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னாக வந்தால் தானே நல்லாயிருக்கும், அதுக்கு தான். நான் எனக்கு கிளவியா மாமா, கொஞ்சம் வயசு தானே மாமா, கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதான். யார் சொன்னாங்க? எல்லாம் தான் சொன்னாங்க. அதை தான் கேட்க, யார் சொன்னானு? மேடம் எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க. மேடம் கூட மட்டும் தான் நீ போயிருக்கியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ட்ரெஸ் அது அது நேற்று எடுத்தோம் மாமா. விடி ஏற மாடு. அவளை அங்கேயும் போய் டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க. நான் பேங்க் இருக்கும்போதே சத்தம் போட்டேன். அதுக்கு தான் 2 நாள் என்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். என்ஜாய் பண்ண வேண்டாமா? அந்த அளவுக்குலாம் ரொம்ப பண்ணலாம்டா மாமா, எல்லாமே பாவடிச்சிட்ட மாதிரி தானே மாமா. சரி, பிஞ்சு போகும் நாயை. ட்ரெஸ் போட்டுருக்கா, லட்சணம் வைத்த பாரு. என்ன லட்சணம் வேற போட்டிருக்காங்க. இல்லை பாவாடை சட்டை தான் போட்டிருக்காங்க. வேறு ட்ரெஸ்ஸே கிடைக்கலையே அவனுக்கு மாடனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இடுப்புலாம் ஒன்றுமே தெரிலல மாமா. வேறு என்ன, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் எடுத்தேன். இப்போ மாற்ற போறியா இல்லையா? அது சொல்லு. நான் மாற்ற மாட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சரி, நான் எத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன்? என்கிட்ட காலையில் தானே போடுவேன். காலையில் எனக்கு கால் பண்ணி காட்டல. காலைல மறந்துட்டேன் மாமா, அதான் இப்போ கால் பண்ணேன். நல்லா இருக்கா? கேவலமாக இருக்கு, எனக்கு பிடிக்கல, மாற்று.
முடியாது, நான் மாற்ற மாட்டேன். நான் டூருக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். இங்கேயும் போட்டு ஏதாச்சும் சொல்லிட்டுருக்காங்க. கொஞ்சம் மாடலாக ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். விடுங்க மாமா. ட்ரெஸ் மாற்ற மாட்டேறாடி? நான் மாற்ற மாட்டேன். இதே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், படிச்சுட்டேன். ஆமாம் அம்மா, உங்களை தான் மாமா. என்னன்னு கேளுங்க. நான் இல்லை தானே இருக்கேன், சொல்லு என்ன விஷயம். நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே, காலையில் விளையா திருப்பி சொல்லுங்க. கேவலமாக இருக்கு. எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? பிரியா மட்டும் எப்படி ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு ஓகே தானே? இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன? மாடினாவே ட்ரெஸ் போட விட மாட்டேங்கிங்க. எதுக்கு மாமா? வெளியில் தானே வந்திருக்கேன், அப்போவாச்சும் விடலாம்ல. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? என்ன வயசாகுது உனக்கு? மாடினா ட்ரெஸ் பண்ண வேண்டியது தானே? இப்போலாம் அதுவும் சகஜம் தானே? நீ ஏன் இப்படி போட்டதா அப்படி கேட்காங்க. நீங்கள் தானே சொன்னீங்க வேறு ஸ்டேட்டு போகிறேன்ட்டு. மும்பையில என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண விடலாம், அங்கேயும் சுடிதார் தான் போட சொல்லுதீங்க. இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு தானே வந்திருக்கேன், யாரையும் தெரியாதுல்ல மாமா. நான் கொஞ்சம் மாடர்னாக யூஸ் பண்ணிக்கிறேனே. பதில் சொல்லுங்கள். மாடர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கவா? எனக்கு கேட்டுட்டு தான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கியா? அது மறந்துட்டேன், கிளம்ப சொன்ன நேரத்தில் அவசரத்தில் போட்டு வந்துட்டேன். அதான் இப்போ கால் பண்ணலாம் உங்களுக்கு. விடுடா, ஏக்கிட்ட இந்த பாடு படுத்துறவள. வெளியில் போனால் நிம்மதியாக அவளை இருக்க விட மாட்டியா? அவள் மனசுக்கு ஏற்ற மாதிரி போட்டு போகிறா. விட அவளுக்கு என்ன வயசாகுது, நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க நீ? அப்புறம் எப்போ தான் போடுவா ஆசைப்பட்டதா? இந்த வயசில் போடாமல் விட. சும்மா போட்டுட்டு டென்ஷன் படுத்திட்டு இருக்க அவளை. விடுடா, இதெல்லாம் கேஷுவல் தானே, விடு. செம்மையாக அப்படி போட சொல்லுமா? நான் அவங்க வந்து போடான்னு சொல்லவே இல்லையா? அவள் தான் மச்சம் 2 பேர் இருக்காங்க, போட வருமா இருக்குங்க. நான் என்ன சொல்ல, போட சொல்லு. புதுசாக நம்ம வீட்டு பிள்ளைகள் ஒன்றும் அசிங்கமாக ட்ரெஸ் போடலையா? எல்லாரும் போட கேஷுவலாக தானே போடுது, பிறகு என்ன? ரொம்ப தான் நீ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற. நீ பண்ணுறதும் சரியில்லை தான். பிரியால மட்டும் நீ எதுவும் சொல்ல மாட்டக்க. அவள் கேட்குற ரைடு தானே? அப்போதுலேருந்து பிரியா நீ என்ன கடை அரிசின்னு மண்டையாடுத. இவ்வளோ மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணுற. இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண காணாதா? அதானே இவ்வளோ நாள் நீ லவ் பண்ண, சரி கண்ட்ரோல் பண்ண. கல்யாணம் பண்ணிட்டா பிறகு என்ன அவள் ஆசையை விட. அவள் பாட்டுக்கு எது ஆசையோ அதை செஞ்சுட்டு போகிறான். மாமா முன்னாடிக்கு வயசு என்ன? 23. 23 வயசு பொண்ணுடா, என்ஜாய் பண்ணுற வயசு. நீ அவளை நீ இப்போ கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. முதல்ல 2 வருஷம் கழிச்சு கூட அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கணும். அழகாக என்ஜாய் பண்ணுற வயசுல அந்த பொண்ணுக்கு. அதான் இப்போ வருத்தப்படுது. கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. பண்ணணும்னு ஐடியாவில் இல்லை நான். பின்ன என்ன ஐடியாவில் கல்யாணம் பண்ண அவளை? நீ சும்மா இருமணும். அவன் கேட்குற கேட்டு தானே நீ என்ன ஐடியாவில் கல்யாணம் பண்ண அவளை? நானும் வந்து நினச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். அவன் தங்கச்சி தானே என்னை வந்து கல்யாணம் பண்ணுன்னா கேட்டது யார்? அவள் தானே. சரி விடுறா, கல்யாணம் பண்ணிட்டு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ அவன் என்ஜாய் பண்ணிட்டு போகிறா, விடுறா, சின்ன பொண்ணுடா. அதான் சார் பிரச்சனை, எங்க சின்ன பிள்ளை தான். அதனால தான் இப்போ நான் டென்ஷன் ஆக வேண்டியது இருக்கு. எங்கே போனாலும் மாமா ஏதுக்கிட்டே கத்திட்டு இருக்கேன் மாமா மாமான்னு. என்ன வேணும் உனக்கு இப்போ? எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்ல போகிற, சொல்லு. இப்போ ஏக்கு அவட்ட கோவப்படுத? பிஸியாக இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன சொல்லணுமோ சொல்லு. நான் போட்டுக்கவா ட்ரெஸ்ஸு? போட்டுட்டல, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் இஷ்டம் போல போடு, எனத்தையும் போடு. ஏன்ட்டு வந்து கேட்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒன்னால நான் எல்லா இடத்துலையும் அசிங்க தான் போடணும். இன்னும் எல்லா இடத்துலையும் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எனக்கு தெரில. உன் இஷ்டம் போல் ஆடு. இப்போ ஏய்க்கு அவட்ட மூஞ்சி விட்டுட்டு இருக்கேன். அவள் ஒன்றை விட்டுட்டு எங்கேயும் தனியாக போயிடக்கூடாது, என்ஜாய் பண்ணிடவே கூடாது, அப்படி தானே? அங்கே போனதுக்கப்புறம் நீ ஏன் அவ்வளோ இப்படி டென்ஷன் படுத்திட்டு இருக்க? நானும் டென்ஷன் படுத்துகிறேன். நந்தினி சொல்லுங்க மாமா. உனக்கு என்ன தோணுதோ இதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் செய், சரியா? என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வா, சரியா? நீ என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் கால் பண்ணி எதுவும் கேட்க வேண்டாம், சரியா? உனக்கு என்ன தோணுதோ எதுனாலும் பண்ணிக்கோ, சரியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன். பிரியா மாதிரி தான் உனக்கும் பர்மிஷன் கொடுத்தாச்சு, ஓகேவா? இஷ்டம் போல் இருந்துக்கும், சரியா? உனக்கு அங்கே எது எமர்ஜென்சி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீ உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணு, சரி? அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லணும். சரி மாமா. நான் கால் பண்ணாண்டா, சரியா? நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம், சரியா? நீங்கள் தானே சொன்னீங்க டெய்லி எனக்கு கால் பண்ணிடுறேன்னு. வேண்டாம் நந்தினி, நீ டூருக்கு போயிருக்கல, என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியா? கல்யாணம் மட்டும் நீ ஆசைப்பட்டு போகலாம், காலேஜ் போகும்போது எப்படிலாம் இருக்கணும்ட்டு அப்படிலாம் இருந்துட்டு வா, சரியா? வேறு எதுவும் வேணுன்னா வாங்கிக்கோ, சரியா? வேணுமா பைசா வேணுமா போட்டு விடவா? பைசா எனக்கு வேண்டாம். ஏன் என்னாச்சு? மச்சா பைசா தந்துட்டு இருந்துச்சா மேடம்கிட்ட? தெரில, நீங்கள் கொடுக்க சொன்னீங்களா? ஆமாம் கொடுக்க சொன்னேன், கேளு மேடம்கிட்ட தந்தாங்களான்னு. மேடம் மச்சான் உங்கள்கிட்ட துட்டு தந்தாங்களா? ஆமாம் நந்தினி தந்தான், அவன் குழந்தை தந்தான். கொடுத்தானே, சுனில் கொடுத்தானே. சரி அதை வாங்கி செலவு பண்ணு, சரியா? வேணுங்கிறத வாங்கிக்கா. வேணும் சொல்லு, நான் மேடமுக்கு போட்டு விடுறேன், சரியா? எனக்கு வேண்டாம். நான் மைனிட்ட பைசா வாங்கிட்டு வந்தேன், நான் அதை செலவு பண்ணிக்குவேன். அதுவே எனக்கு அதிகம் தான் சொல்லிட்டு வந்தேன். பவியே தாரேன்னா நான் வேண்டான்னா இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்பா ஒன்றும் கல்யாணம் பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாண்டி. சரி சரி வை.
வச்சு சுற்றி பார்க்க போகணும். ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு. ம் சரி மாமா. ஹலோ. நந்தினி ம் நந்தினி, உனக்கு வர வேலை இல்லை. திட்ட வேண்டியது அப்புறம் குலைய வேண்டியது. நாளை மண்டை. என்னடா என்னாச்சு? இப்போதான் திட்டினா மறுபடியும் கால் பண்ணுறோம். இவனுக்கு வேலையே தான் சார். திட்டுவான். பிறகு அவன்கிட்ட பேசாமே இருக்க முடியாது இவனுக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க. சரி, கோவமா மாமா மேலே? இல்லை. கோவம் இல்லையா? ம், நந்தினி வாய்ஸ்லேயே தெரியுது. சரி, என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓகேவா? மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காத. ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சரியா? பதில காணும் என்ன? ம் நந்திரிமா, மிஸ்ஸஸ் துரை, நந்திரிமா என்னன்னு கேளு. நான் வைக்கிறேன். சரிப்பா, கோவப்படாத, பேசிட்டு வை. நீங்கள் வேலையை பாருங்கள், பிஸியாக இருக்கீங்களா? நந்திரிமா, டென்ஷன் படுத்தாதம்மா, சொன்ன கேளு. வைங்க. நீ பாட்டு, நல்ல பாட்டு. உனக்கெல்லாம் இது காணாது. டெய்லி போட்டாலும் நீ திருந்த மாட்டேன். நந்திரி, இது துறையாடா? துறையே தான் சார், டவுட்டே வேண்டாம். டெய்லி இவனுக்கு இதான் வேலை, கெஞ்சுறது தானே வேலை. கெஞ்சுவோடனே நீ நல்லா கெஞ்சு. நந்திரி நந்திரி, பைத்தியக்காரி, பேசுடி. எங்கே போனாலும் என் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா. பேசத்தல பாரு. ஏய், 2 வாரத்தை பேசிட்டு வைடி. அவள் தானே கால் பண்ணா. பேசாமல் 2 வாரத்தை பேசிட்டு வைக்க வேண்டியது தானே. உனக்கு தேவையா? கடை டென்ஷன் படுத்தனால அனுபவி. நீ இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்திருக்கணும். சரி, கல்யாணம் பண்ணி நீ சாவடிக்க. இடி பைத்தியம், பேசுடி. மென்டல். 2 வாரத்தை பேசிட்டு போ சொல்லியாச்சு. பார்த்துக்கா, நீ எங்கேனாலும் சுத்தப்போ, எப்போனாலும் கால் பண்ணி. இப்போ 2 வாரத்தை பேசிட்டு போ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வாண்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், பதில் சொல்லி தேடி. பேசாத நந்தினி, அவனுக்கு ஒரு தடவையோட பட்டதான் அறிவு வரும். டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், அவனுக்கு உணர்வே வர மாட்டேக்கு. கடை கட்டு விட்டு நீ கால் பண்ணாத, பேசாத. நீ வாயை மூடிடு, வாங்கி கட்டிடாத. ஏய் நந்தினி, என்னடா இவன் இப்போதான் திட்டுனா பிறகு இப்படி கெஞ்சுதான் முன்னாடிட்டேன். இதுதான் சார் ஒருத்தினர் தவிர. கிண்டல் பண்ணிட்டு இருக்காத, அவ்வளோ பேச சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏய் நந்தினி, பேச முடியுமா முடியாதாடி? எங்கள் அண்ணன் சொன்னாலும் நான் கேட்கணும்ல. ஓ அப்படியா? எங்கள் அண்ணன் சொன்னால் கேட்கணும், நான் சொன்னாலும் கேட்கணும்ல. கேட்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? அப்படியே நினச்சிட்டு இருங்க. ஏ, அது டென்ஷனில் சொன்னாடி, சொன்னால் கேளு. விளாண்டுட்டு இருக்காதா, அப்புறம் பார்த்துக்கோ. நீ தான் வருத்தப்படுவ. பரவாயில்ல, வருத்தப்பட்டுக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப வருத்தப்பட்டாச்சு. அப்படியா? ரொம்ப வருத்தப்பட்டியா? ஏக்குடி? நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான், உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு. ஏய், என்னடா இப்படி பேசுற அந்த பொண்ணு? விருப்பம் இல்லாமே உனக்கு கல்யாணம் பண்ணிச்சு? நீ தான் கட்ட எப்படி கல்யாணம் பண்ணியா? பாஸ் என்ன கேட்குறாங்க உனக்கு? அதில் விழுதா இல்லையா நந்தினி? கேக்கு வாழ் சொல்லணுமா? என்ன சொல்ல போகிற? சொல்லணும்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சரி சொல்லு. சார், சொல்லுமா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்குமா? எங்க டூர் போயிருக்கியா? ஆமாம் சார். அவன் அப்படித்தாம்மா சத்தம் போட்டுட்டு இருப்பான். நீ என்ஜாய் பண்ணிட்டு வேணுமா? சரி, ஏன் அப்படி சொன்ன அவன்கிட்ட? உண்மைக்கு தான் சார் வருத்தப்படுதேன் உங்களை கல்யாணம் பண்ணதுக்காக. நான் கேட்டப்போ அவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இவ்வளோ டார்ச்சர் எனக்கு தேவையில்லை. எங்கேயும் போக விட மாட்டாங்க. என்ஜாய் பண்ணவே கூடாது. என்ன மாதிரி பொண்ணுங்களாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க, தனியாக வராங்க. எங்கவே விட மாட்டேக்காங்க சார். எங்கள் அண்ணன் கூட எங்கள் மைனி எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் இஷ்டப்படி தான் அவன் இருப்பான். ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணவே மாட்டான் எங்கள் அண்ணன். இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். என்னை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்கும். அதுக்காக இப்போவுமே என்னை ட்ரெஸ்ஸு கூட போட விட மாட்டேங்காங்க. ஃபேன்சியாக மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது, எங்கே வெளியில் போயிடக்கூடாது, தனியாக என்ஜாய் பண்ணிடவே கூடாது, ஸ்கூட்டியில் போகக்கூடாது, வேலைக்கு வெளியே சுத்த போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், அவங்க கூடயே தான் இருக்கணும். இங்கே ஆஃபீஸ்க்கு நான் வந்தேன் சார். எல்லோரும் எப்படி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க கூட தானே சார் வேலை பார்க்காங்க. எவ்வளோ மாடர்னாக வராங்க. என்னை வேலை பார்க்க போகிற இடத்துக்கு அப்படி விட மாட்டேக்காங்க. வெளியில் அவங்க கூட போனாலும் அவள் ட்ரெஸ் பண்ண விட மாட்டேக்காங்க. சரி விடுமா, அவன் இங்கே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்ததுனால அவனுக்கு பிடிக்கல, என்னமோ தெரில. சரி விடு, டென்ஷன் எடுக்காத. சரியா, நீ என்ஜாய் பண்ணிட்டு வா. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் சத்தம் போடுறேன். தப்பு என் மேலே தான் சார். நானாக தான் போய் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன், லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் இந்த தண்டனை. என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்கள்ல, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை தேடி வந்த வாழ்க்கையை நான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் சார். இவ்வளோ டார்ச்சர் இருக்காது, நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஏய், என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கேன்னு நீ? அதை அவனோட வச்சுக்க சொல்லிட்டேன் சார். சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரிண்ணா. மாமா, வை, சுற்றி பார்க்க போகிறேன்னால சுற்றி பார்த்துட்டு வா. அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா கால் பண்ணு, நான் பிறகு பேசுகிறேன். சரி, இப்போ வேலையில் இருக்கேன். கோவம் இல்லைல்ல? ½ கழிச்சு பண்ணு.